அப்ப நீங்க அன்னைக்கு பண்ணினது தவறுன்னு எல்லாருமே சொன்னாங்க, தவறுன்னு அவர் ஏத்துக்கிட்டார். நான் அந்த இடத்துல குழந்தைகள் புண்படும் மாதிரி பேசியிருக்க கூடாது, பேசுனது தவறுதான், ரைட் சொல்லிட்டார். ஆனா மற்ற விஷயங்களும் பொய் தான் அப்படின்னு அதை ப்ரூஃப் பண்றதுக்கு எல்லாரும் போராடி. உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்னா முதல்ல நீங்க சாமியை பார்த்திருந்தா மட்டுமே தான் கோவில போய் சாமி போடணும். இவ்வளவு கேள்வி கேட்கிற எல்லாருக்குமே நானும் ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில பிறவிகள் மாறி மாறி நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்ப எங்க நம்ம பிறப்பு நிற்கும்? இதே இடத்துல 2 தலைக்கட்டு கிளம்பிச்சு இந்த உலகத்துல நம்ம தான் பிறக்க போறோம். அதுக்கு அங்கிட்டு இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம தான் பிறக்க போறோம். சுத்தி சுத்தி நம்ம தான் பிறந்துகிட்டு இருக்கிறோம். ஒருவன் தன் வாழ்க்கையில வாழ்றதுக்கான வழிமுறைகளை யாருக்கிட்ட இருந்து கத்துக்கிறானோ அவன் தான். 4 மரத்தை வெட்டி 400 மரத்தை வச்சவனை ஏன்டா 4 மரத்தை வெட்டுனின்னு கேள்வி கேட்கிறோம். இன்னைக்கு ஒரு ஆன்மீகவாதியின் நிலைமை. மற்ற எல்லா விஷயங்களும் இதுல தவறு இருக்கு, மற்ற எல்லாமே தவறுதான் அப்படின்னு நம்ம கொண்டுகிட்டு வர்றதும் எல்லாருக்கும் அந்த ஆன்மீகம் ஒரே மாதிரியே போய் சேராது. ஒவ்வொருவருக்கும் அவருடைய கர்மாவை பொறுத்து, அவருடைய விதியை பொறுத்து மாறுபடும். மகாவிஷ்ணு மிகப்பெரிய சர்ச்சையில மாட்டியிருக்கிறார். அதை பத்தின ஒரு சில தகவல்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். மகாவிஷ்ணு சொன்ன கருத்துக்கள் உண்மையா பொய்யா அப்படிங்கிற வாதத்துக்கோ அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கோ நான் வரல. ஆனா இந்த குழந்தைகள் மாற்றுத்திறனாளி இருக்கிற இடத்துல இந்த மாதிரியான வார்த்தைகள், இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துனது தவறுதான். அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அந்த மோட்டிவேஷனுக்கான வார்த்தைகளோ இல்ல சொற்பொழிவுகளோ இல்ல வரலாறுகளோ நிறையவே இருக்கு. அந்த ஆன்மீக ரீதியா நீங்க அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரியான கருத்துக்களை அந்த இடத்துல முன்னெடுத்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு பிறவியில தவறு செஞ்சவங்க இந்த பிறவியில கஷ்டப்படுவாங்கங்கிறது சரியான வார்த்தைகள் தான். ஆனால் அது யாருக்கிட்ட பயன்படுத்தணும்? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல யாருக்கிட்டையுமே நேரா ஒரு ஆன்மீகவாதி இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசக்கூடாது, பேசவும் மாட்டாங்க. ஒரு ஆன்மீகவாதி இன்னொருவருடைய மனம் புண்படும் அளவிற்கு பேசக்கூடாது, பேச மாட்டார்கள், பேச வராது. நம்ம மகாவிஷ்ணு அவர்கள் அது என்ன எண்ணத்துல என்ன நோக்கத்துல சொன்னாரு அப்படிங்கிறது 2வது விஷயம். 90% இந்த அளவுக்கு அவர் நல்லது மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு தவறான பார்வையில சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் அது புண்படும் மாதிரியான வார்த்தைகளா போய் அமைஞ்சிருச்சு. அதனால சர்ச்சைகள் நிறைய வந்துட்டு. முதல்ல மறுபிறவினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லா மனிதர்களுக்கும் மறுபிறவி இருக்கு, எல்லா உயிரினங்களுக்கும் மறுபிறவி இருக்கு. நம்மளுடைய ஆன்மா நல்ல பாதையில மட்டுமே போய் புண்ணியத்தை மட்டுமே சேர்த்துக்கிட்டு இருக்க முடியுமான்னு கேட்டா அது ரொம்ப ரொம்ப சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். முழுக்க முழுக்க ஞானம் அடைஞ்சவர்களால் மட்டும்தான் அது முடியும். அதுல ஞானம் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு மறுபிறவியே கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க ஆத்மா காத்தோட கலந்துரும், பரம்பொருளோட கலந்துரும், கரைஞ்சு போயிடும். அப்ப கண்டிப்பா பாவம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு மறுபிறவியா வருது. முதல்ல அது அந்த அளவுக்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல அவங்க கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இது எல்லாமே அனுபவிச்சுட்டு வருவாங்க. அதிக அளவுல பாவம் பண்ணியிருக்காங்க, மிருகத்தனமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் விதியை அப்படித்தான் கொண்டு போய்விடும். இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த பிறவில அவங்களுக்கு பல கஷ்டங்கள் அது கொடுக்கும். அதை மனிதன் உணரக்கூடாது. பிறந்ததுக்கு அப்புறம் முற்பிறவியை நினைத்து வேதனைப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இறைவனே போன பிறவியை அடுத்த பிறவிக்கு ஞாபகம் வராமல் வச்சிருக்கான். இதெல்லாம் தனிப்பட்ட மனிதன் தனித்தன்மையோட நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்படி அந்த மறுபிறவியில போன பிறவியில் என்ன நடந்திருக்குதுங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. இறைவனே அப்படித்தான் அமைச்சு கொடுத்துருக்காரு, அந்த பரம்பொருளே அப்படித்தான் அமைச்சு கொடுத்துருக்காரு. அதை போய் நம்ம விமர்சனம் பண்ணணுங்கிற தேவை அந்த இடத்தில் அவசியமற்றது தான். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஒரு சர்ச்சைக்காக அவரு அதுக்கு கைது வரைக்கும் போய் அவர் அதுக்கான தண்டனைகளை அனுபவிச்சுட்டார். மனதாரியும் சரி, செயல் வடிவத்திலையும் சரி, உடல் ரீதியாகவும் சரி அவர் அந்த தண்டனையை அனுபவிச்சுட்டார். ஆனா அன்னைக்கு அந்த ஒரு விஷயத்தை அடிப்படையா வச்சு மற்ற விஷயங்களை குறை சொல்லுவதற்காகவே ஒரு சிலர் முன்னெடுத்து போய்கிட்டு இருக்கிறார். அதுவும் தவறுதான். அப்ப நீங்க அன்னைக்கு பண்ணினது தவறுன்னு எல்லாருமே சொன்னாங்க, தவறுன்னு அவர் ஏத்துக்கிட்டார். நான் அந்த இடத்துல குழந்தைகள் புண்படும் மாதிரி பேசியிருக்க கூடாது, பேசுனது தவறுதான், ரைட் சொல்லிட்டார். ஆனா மற்ற விஷயங்களும் பொய் தான் அப்படின்னு அதை ப்ரூஃப் பண்றதுக்கு எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது மொத்த ஆன்மீகத்தின் நம்பிக்கையவே அழிக்கும் விதமாகத்தான் இருக்கு. அவர் அந்த இடத்துல அந்த வார்த்தையை பேசியிருக்க கூடாது, சரிதான், உண்மைதான், புண்படுத்தக்கூடாது. ஒருத்தர் ஆன்மீகவாதி இன்னொருத்தரை இன்னொரு உயிரினத்தை மோட்டிவேட் பண்ற மாதிரி தான் இருக்கணும். அவங்க வாழ்க்கையில அவங்க நல்ல வழிபாதையில மட்டுமே போற மாதிரியான வார்த்தைகளை தான் பயன்படுத்தணும். புண்படுத்தக்கூடாது, புண்படுத்தவும் முடியாது. அது ஒரு சம்பவம் நடந்துடுச்சு.
அதுக்கு தண்டனை அனுபவிச்சாச்சு. அதுக்கு ஏன் மற்ற விஷயங்கள் எல்லாமே போய் அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை, அதுக்கு ப்ரூஃப் இருக்கா? இப்படி எல்லாருமே சுத்தி ஒரு இன்டர்வியூ எடுத்து எல்லாரும் சுத்தி கேள்விகள் நிறைய கேட்க ஆரம்பிச்சுக்கிட்டு வர்றாங்க. இது எல்லாமே பொய் அப்படிங்கிறதுக்கும் இங்க ஒண்ணுமே இல்லை. நமக்கு தேவை ப்ரூஃப். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம மனிதர்களுக்கு, மக்களுக்கு தேவை ப்ரூஃப். ப்ரூஃப் தேடி போறவங்க போகட்டும். அவங்க ஒவ்வொரு சிலர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை உணர்ந்திருப்பாங்க, ஒரு சில உண்மைகளை உணர்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு அதுதான் ப்ரூஃப். நம்மளுடைய உணர்வு ரீதியாக நம்ம உணர்ந்தால்தான் அது ப்ரூஃப். அவ்வளவுதான் விஷயம். இன்னைக்கு இதை டார்கெட் பண்ணி பல ஆன்மீகவாதிகளையும், பல மனிதர்களையும், பல குருமார்களையும் தாக்குதல் நடத்துற மாதிரி வார்த்தைகளை விடுறது தவறான ஒரு செயல். எல்லாமே அதுல பொய்யாயிர முடியாது. நமக்கு தெரியாத விஷயங்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்கு. இப்படியெல்லாம் அந்த காலத்துல வாழ்ந்திருக்கிறாங்க, அப்படித்தான் சொன்னாங்க. இப்படி நீங்க வாழுங்க அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்படி நம்ம வாழணுமா வாழக்கூடாதுன்னு தனி நபர் தான் முடிவு பண்ணிக்கணும். அந்த தனி நபர் யாருன்னே தெரியாம நம்ம ஒருத்தர் கேள்வி கேட்கிறவங்க அவங்களுடைய எண்ணத்துக்கு அவங்களுக்கு தோன்ற மாதிரி எல்லாம் எல்லாமே போய் அப்படி இங்க யாருமே இல்லையே, அப்படி இங்க யாருமே இல்லையேன்னு யாருமே சொல்லிட முடியாது. யார் அப்படி இருக்கிறா, யார் அதை நோக்கி போகிறார்கள் அப்படின்னு கேள்விகள் எழுப்பிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்னா முதல்ல நீங்க சாமியை பார்த்திருந்தா மட்டுமே தான் கோவிலில் போய் சாமி போடணும். ஆனா நம்ம யாருமே சாமியை நேர்ல பார்க்கல. உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஒரு நம்பிக்கையில் கோவிலுக்கு போய்கிட்டே தான் இருக்கிறாங்க. முன்காலத்தை விட இப்பதான் ரொம்ப அதிகமா ஆலயங்கள் நோக்கி கூட்டங்கள் போயிட்டு இருக்கு. அப்ப அவங்களாம் எந்த ப்ரூஃபோட அடிப்படையில் அவங்க கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க? அவங்க எல்லாம் சாமியை பார்த்துருக்காங்களா நேரம்? அப்படித்தான் ஆன்மீகமும். தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை வாயில சொல்லத்தான் முடியும். அதை நம்ம உணரணும்னா அவன் வாழ்க்கையை நம்ம தான் போய் வாழணும். அடுத்தவங்க வாழ்க்கையை போய் வாழ்ந்து பார்த்துட்டு இருக்கவும் முடியாது. அவங்க வாழ்க்கையில் அப்படி இருந்தது நம்ம வாயில தான் சொல்லுவோம். அதை கேட்டு அவங்க அதை ஃபாலோ பண்ணி அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில அதை உணர்ந்துக்கணும். அவ்வளவுதான் பண்ண முடியும். என் வாழ்க்கையில இப்படிலாம் நான் உணர்ந்தேன், இப்படி எல்லாம் விஷயங்கள் எனக்கு நடந்துச்சு, அதனாலதான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னாக்க உங்களுக்கு நான் அதை ப்ரூஃபா காமிக்கணும்னு நீங்க என் வாழ்க்கையை வாழலாம். அப்பதான் உங்களுக்கு அது ப்ரூஃப் புரியும். ஒரு மனிதனுக்கு கஷ்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது ஏதாவது ஒரு நிம்மதியான இடத்தை நோக்கி ஓடுவது இயல்பு. அப்படி நிம்மதியாகவும் மன தேர்ச்சி பெறதுக்காகவும் அவங்க ஒரு சில இடங்களை தேடி போவாங்க. அவங்களுக்கு கர்ம வினை பிரகாரம், அதுவும் கர்மா தான் முடிவு பண்ணும். அவங்க கர்ம விதி பிரகாரம் அவங்க எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி, அவங்க சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி எந்த இடம் அவங்களுக்கு சரியா வருதுன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க அந்த இடத்த நோக்கி போறாங்க. இதுதான் விஷயம். இந்த இடத்துல மற்ற நபர்கள் உள்ள புகுந்து இது இப்படி இருக்கக்கூடாது, இது அப்படி இருக்கக்கூடாது, இது பொய் தானே, இது உண்மை அல்ல அப்படின்ற ஒரு விமர்சனங்களை அதிகப்படியா வைக்கும் பொழுது சாதாரண ஒரு மனிதனுக்கு இருக்கிற தன்னம்பிக்கை அதுல குறைய ஆரம்பிச்சிடும். ஆன்மீகம்ன்றது ஒரு மனிதனுடைய நம்பிக்கையையும் ஒரு மனிதனுடைய தன்னம்பிக்கையும் அதிகப்படுத்தும் ஒரு செயல். அடிப்படை இது, அடிப்படை இது மட்டும்தான் நான் சொல்ல வரேன். இதுதான் அடிப்படையே. அந்த இடத்துல அவனுக்கு தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் வந்தால்தான் அவன் அடுத்த பரிமாணத்தை நோக்கி அவனால் நகர்ந்து செல்ல முடியும். இவ்வளவு கேள்வி கேட்கிற எல்லாருக்குமே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில பிறவிகள் மாறி மாறி நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்ப எங்க நம்ம பிறப்பு நிற்கும்? இதற்கான விடை யாருக்காவது தெரியுமா? நம்ம மறுபிறவி பிறந்துகிட்டே இருக்கிறோம். இந்த பிறவி முடிஞ்சு அடுத்த பிறவி, அடுத்த பிறவி, அடுத்த பிறவி. நம்ம பிறவி எங்க நிற்கும்? நம்ம பிறப்பு ஒரு இடத்துல நிக்கணும்ல. எப்படி நிற்கும் அது? நீ மிருக குணமாகவே வாழ்ந்திருந்தாலும், மிருகத்தனமான வாழ்க்கையில இருந்திருந்தாலும், உன்னை சரி கட்டி இந்த பரம்பொருளோடு உன்னை இணைக்கும் பொருட்டு இருக்கும் பயணம்தான் வாழ்க்கை. மறுபிறவி. ஒவ்வொரு பிறவிகளும் கர்மா உங்களை அப்படியே செதுக்கிட்டே வரும். நீங்க செயல் வடிவத்துல பாவமும் செய்வீங்கள், புண்ணியமும் செய்வீங்கள். இந்த பாவம் புண்ணியம் வார்த்தை வடிவத்திலும் வரும், செயல் வடிவத்திலும் வரும், எண்ணங்கள் வடிவத்திலும் வரும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்க செய்யற ஒவ்வொரு செயல்களும் உங்களுக்கான கர்மாவை அது சீரமைச்சுக்கிட்டே வரும். அப்ப நீங்க எத்தனை பிறப்பெடுத்தாலும் இந்த விதி, இந்த வாழ்க்கை உங்களை கொண்டு செல்லும் பாதை பிறப்பில்லாத பாதைக்கு தான் அது கொண்டு போகும். நீ எத்தனை பிறப்பு எடுத்தாலும் கடைசியில நீங்க அப்படித்தான் போவீங்க. அடுத்த பிறப்பு எடுக்கும்போது இந்த பிறப்புல என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது. ஆனா கர்மாவுக்குள்ள பதிஞ்சிடும். இப்படித்தான் அவன் வாழ்ந்தானப்பா, அப்ப இதை வச்சுதான் அடுத்த பிறப்பு இப்படி இருக்கணும், அதுக்கு அடுத்த பிறப்பு இப்படி இருக்கணும், அதுக்கு அடுத்த பிறப்பு இப்படி இருக்கணும். அவ்வளவுதான். 2 தலைக்கட்டு கிளம்பிச்சு நம்ம தான் இங்க பிறக்க போறோம். வேற ஒரு ஆள்லாம் இங்க பிறக்காது. இதே இடத்துல 2 தலைக்கட்டு கிளம்பிச்சு இந்த உலகத்துல நம்ம தான் பிறக்க போறோம். அதுக்கு அங்கிட்டு இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம தான் பிறக்க போறோம். சுத்தி நம்ம தான் பிறந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம தான் அடுத்த காலகட்டத்தை அனுபவிக்க போறோம். அப்ப அடுத்த காலகட்டத்தை அனுபவிக்க போற நம்ம நல்வழியிலையும், நல்ல பாதையிலையும், நேர்மையான பாதையிலும், உண்மையான பாதையிலும், ஒரு ஆன்மீக பாதையில போய்கிட்டே இருந்தோம்னாக்க நமக்கு பாவங்கள் குறைஞ்சு புண்ணியங்கள் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதான் ஆன்மீக பாதை. அப்புறம் குரு. இது யாரு குரு? நீ குருவா, நான் குருவா
இது யாரு இதுல குரு அப்படின்ற கேள்விகள் நிறைய எல்லாரும் வச்சுக்கிட்டு வர்றாங்க. குரு யாருங்க? ஒருவன் தன் வாழ்க்கையில வாழ்றதுக்கான வழிமுறைகளை யாருக்கிட்ட இருந்து கத்துக்கிறானோ அவன் தான் குரு. ஒருத்தர் ஆன்மீக பாதையில போறான் அப்படின்னா அந்த ஆன்மீக பாதையில போறதுக்கு அதுக்கான வழி ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, ஒருத்தர் காமிச்சிருப்பாங்க, இல்ல இன்னொருத்தர் வாழ்றத பார்த்து அவன் அதே மாதிரி வாழ ஆரம்பிச்சிருப்பான். அப்ப அவனுக்கு அவர் தான் குரு. இது குரு யாரு என்னங்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கவும் முடியாது, சொல்லிட்டு இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. நமக்கு குரு யாருன்னு நமக்கு தான் தெரியும். அப்ப நீ குருவா? நீ எப்படி குருவாகலாம்? நீ ஞானம் அடைஞ்சியா? குருவாகிறதுக்கு ஞானம் அடையணும் அப்படிங்கிறது இல்லை, வழிகாட்டுனாலே போதும். முழு ஞானம் அடைஞ்சவங்க போய் யாருக்கும் வழிகாட்டிட்டுலாம் இருக்க மாட்டாங்க, பார்த்து வாழ்ந்துக்க பாட்டு போயிடுவாங்க. முழு ஞானம் அடைஞ்சவங்களை நம்ம மனதார உணர்வு ரீதியா நம்மை வருத்தி அவங்க கிட்ட போய் உட்கார்ந்தால் மட்டுமே தான் அது அவங்க சூட்சுமமா தான் நமக்கு வழிகாட்டுவோம். நேரடியா இறங்கிலாம் வழிகாட்ட மாட்டாங்க. அப்படி ஒரு குருவை தேடுவதற்கு வழிகாட்டுறதுக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு சிலர்கள் இருக்கிறாங்க. அவ்வளவுதான் விஷயம். இதை நீங்க இவ்வளவு பெரிய சர்ச்சையாக்கி எல்லா விஷயமே பொய்யே, மந்திரங்கள் பொய்யே, தியானம் பொய்யே, சாமியாரா? சாமியார்னு யாருமே இல்லைங்க. சாமியார்னா என்ன தெரியுங்களா? இந்த பூமியில இருக்கிற சாமியை தேடுறான் பார்த்தீங்களா, அவன் தான் சாமியார். எது சாமியிலே தெரியாம தேடுறான் பார்த்தீங்களா, அவன் தான் சாமியார். இதுதான் நமக்கு தேவையானதுன்னு உட்கார்ந்து இருக்கிறவன் பேரு சாமியாரே கிடையாது. அது மனிதர்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம எல்லாருமே இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சும்மா சாமியாரு சாமியார்னு பாக்குறவங்களையெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ நம்ம தனி மனிதன் உணரும் விஷயங்களை ஊருக்கு வெளிச்சம் போட்டு காட்டணுங்கிற அவசியமே கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னால் தனக்குள் உணரும் விஷயங்கள் அதெல்லாம். அந்த உணரும் விஷயத்த எதுக்காக ஊருக்கு நாங்க வெளிச்சம் போட்டு காட்டணும்? அவங்களுக்கு அதை உணர்ந்து அதுல அவங்க மனதார அதை ஏத்துக்கிட்டு அதன் வழியில நடக்கிறவங்களும் நிறைய இருக்கத்தான் செய்யறாங்க. இன்னைக்கு ஆன்மீக பாதையில போறவங்களோட நிலைமை எப்படி இருக்கு தெரியுங்களா? 4 மரத்தை வெட்டி 400 மரத்தை வச்சவனை ஏன்டா 4 மரத்தை வெட்டுனின்னு கேள்வி கேட்குறோம். அந்த 400 மரத்தை வெட்டி பீச் ரெசார்ட் கட்டுறதும் காட்டேஜஸ் கட்டுறவங்கள தொழிலில் முன்னேறினார்கள், அவர் ஒரு பெரிய தொழிலதிபர், தொழிலில் நல்ல முயற்சி பண்ணி முன்னேறினார்னு நம்மளே போய் பேட்டி எடுக்கிறோம். இன்னைக்கு ஒரு ஆன்மீகவாதியின் நிலைமை இதுதான். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க நீ என்னை ஃபாலோ பண்ணு, நீ என்ன ஃபாலோ பண்ணுன்னு யார்ட்டையும் போய் சொல்லிட்டு தான் இருக்க மாட்டாங்க. முடிச்சா ஃபாலோ பண்ணுவாங்க, அவ்வளவுதான் விஷயம். நீ என்னை தான் ஃபாலோ பண்ணணும், நீ என் கூட தான் இருக்கணும்னு யாரையும் போய் கம்பல் பண்ணவே மாட்டாங்க. மறைமுகமா போய் மிரட்ட மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு சரின்னு படுதுன்னா நீங்க போய் ஃபாலோ பண்றீங்க, அவ்வளவுதான். இல்ல எனக்கு இதுல ஃபாலோ பண்ணி எனக்கு மனம் இஷ்டப்படலை அப்படின்னா நீங்க மட்டும் மற்ற வேலைக்கு போயிட்டே இருக்கலாம். அந்த இடத்துல குழந்தைகள் பாதிக்கும்படி அவர் பேசினது தவறு, அதையும் அவர் ஒப்புக்கொண்டார். அவர் ஒப்புக்கொண்டப்பவே அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அதை வைத்துக்கொண்டு மற்ற எல்லா விஷயங்களும் இதுல தவறு இருக்கு, மற்ற எல்லாமே தவறுதான் அப்படின்னு நம்ம கொண்டுட்டு வர்றதும் ஒரு தவறான செயல் தான். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இல்லைன்னு நிரூபிக்க பார்க்காதீங்க. ஏன்னா ஆன்மீகம்ன்றது உணர்வு பூர்வமா மட்டுமே அதை நாம் அடையவும் முடியும், அதை நாம் பார்க்கவும் முடியும், அதை தெரிஞ்சுக்கவும் முடியும். இதை யாருக்கும் ப்ரூஃப் பண்ணவே முடியாது. அதான் உண்மை. அவன் தன்னுடைய உள்ளங்களாலும் தன்னுடைய உயிர்நிலைகளாலும் தானா உணர்ந்தால் மட்டுமே தான் அது ப்ரூஃப். அவனுக்கு தான் அது ப்ரூஃப். அடுத்தவங்களுக்கு இதை ப்ரூஃப் காமிக்கணும் இல்லை. ஏன் காமிக்க முடியாதுன்னா எல்லாருக்கும் அந்த ஆன்மீகம் ஒரே மாதிரியே போய் சேராது. ஒவ்வொருவருக்கும் அவருடைய கர்மாவை பொறுத்து, அவருடைய விதியை பொறுத்து மாறுபடும். உங்களுக்கு அந்த ஆன்மீகம் ஒரு மாதிரி புரியும், எனக்கு அந்த ஆன்மீகம் ஒரு மாதிரி புரியும். ஏன்னா நான் பண்ணிட்டு இருக்கிற தொழில், நான் இருக்கிற இடம், நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற செயல், என்னுடைய எண்ணங்கள், என் மனைவி குழந்தைகளுடைய எண்ணங்கள், என் தாய் தகப்பனுடைய எண்ணங்கள், என் பரம்பரையின் கர்மா, இதை எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டு என்னுடைய புரிதல் மாற்றமடையும். அதே மாதிரியே உங்களுக்கும் தான். உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய குருமார்கள், உங்களுடைய தாய் தந்தை, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய மனைவி, உங்களுடைய தொழில், உங்களுடைய எண்ணங்கள், இதை எல்லாத்தையும் வச்சு உங்களுடைய புரிதல் மாற்றமடையும். ஸோ ஆன்மீகம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி புரியாது. நீங்க PhD படிக்கிறீங்கன்னா, இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே கோர்ஸ், எல்லாத்துக்கும் ஒரே சப்ஜெக்ட், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு டிகிரி கொடுக்கலாம். இதுக்கு நீங்க என்ன டிகிரி கொடுப்பீங்க? இது தனி மனிதன் அவருடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவும் ஆன்மாவின் முன்னேற்றத்திற்கு தன் கர்மாவை தானே சரி செய்து கொள்வதற்காக அவன் எடுத்துக்கொள்ளும் பாதை அந்த ஆன்மீகன்றது. இதுல நீங்க என்ன டிகிரி கொடுப்பீங்க? இதுல என்ன ப்ரூஃப் அடுத்தவங்களுக்கு காமிக்கணும்? அவன் கர்மாவுக்கு தகுந்த மாதிரிதான் அது நடக்கும், அவனுக்கு எட்டும். தெரியாத விஷயத்தை இல்லைன்னு சொல்றதை விட்டுட்டு நான் உணரல அதை, ஸோ எனக்கு தெரியல, அப்படி ஒன்று இருக்கலாம். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.